வார்த்தையை நாம் பகிர்ந்து கொண்டு நாம் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் செபித்து கர்த்தருடைய பந்திக்கு வரப்போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின ஆமென் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தை வாசிப்போமா? வேகமாய் எடுத்துக்கொண்டவர்கள் போர்டில் பார்த்து நீங்கள் வேகமாய் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் என்னப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. இதில் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி ஆவியானவர் அடையாளம் காட்டின பகுதி, நீங்கள் அவை ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கண்களை மூடி செபிப்போம். ஆவியானவரே எங்களோடு பேசுங்கன்னு கேளுங்க. ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. உங்க வார்த்தைக்காய் காத்து ஜெபிக்கிறீங்களா பிள்ளைகளே? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். உங்க வார்த்தை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியானவர் பேச நாங்கள் உங்களிடத்திலே மன்றாடுகிறோம். ஆமென். சரி, இந்த பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு அவர் சொல்லுகிற காரியம், ஆவியானவர் ஆமென் இந்த பவுல் மூலமாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்ன செய்ய வேண்டாமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சரி, இது ஏன் இத அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு இதை குறித்து அதிகமாக எழுதுகிறார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் போகிற இடங்களிலெல்லாம் சபைகளை ஆரம்பித்துக் கொண்டே போகிறார். தெசலோனிக்கே சபை, கொரிந்து பட்டணத்தில் சபை, இப்படி ஏராளமான ரோம அவன் பட்டணத்தில் சபை, இப்படி எல்லா இடங்களிலும் சபைகளை ஆரம்பித்துக் கொண்டு போகும்போது பிலிப்பியர் பட்டணத்துக்கு போய், பிலிப்பியர் ஒரு புறஜாதி இனத்தை சார்ந்த ஒரு பட்டணம், யூதர்கள் பட்டணம் அல்ல, புறஜாதிகள் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களை கூட்டி அங்கே ஒரு சபையை அவன் ஆரம்பித்தார். அந்த சபை வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. ஆனால் பிலிப்பியர் பட்டணம் ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் நிறைந்த மக்கள் நிறைந்த பட்டணம் அல்ல, சாதாரணமான மக்கள் நிறைந்த பட்டணம். இந்த சபைக்கு வருகிற மக்களும் ஏழ்மையும் எளிமையும் வறுமையும் நிறைந்த மக்களாய் தான் இருந்தார்கள். ஒன்றுமில்லாத நிலைமையிலே இருந்து அவர்கள் வாழக்கூடிய நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்ட மக்களாகத்தான் சபைக்கு வந்தார்கள். இப்பொழுது இவர்களுடைய காரியங்கள் எல்லாம், என்னுடைய தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய பொருளாதாரத்துக்கு நான் என்ன செய்வேன் என்கிற கலக்கமும் குழப்பமும் உடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்று கேட்டால், ஆண்டவரே எங்களுக்கு ஆகாரத்தை தாரும், ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தியும், ஆண்டவரே எங்கள் வறுமையை போக்கும், எங்கள் பஞ்சத்தை மாற்றும், எங்களுக்கு நல்ல உணவு தாரும், எங்களுக்கு உடை தாரும் என்றுதான் அவர்களுடைய ஜெபம் அதிகமாக இருந்தது. இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருந்த, கவனித்துக் கொண்டிருந்த, கவனிக்க வேண்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருந்த பவுல் இதை குறித்து ஆவியானவராலே ஏவப்பட்டு இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். என்னையா செய்யறது நாங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம? அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார், வாசிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கவலைகள், வேதனைகள், எதை குறித்த பாரங்கள், துக்கங்கள், வறுமைகள், வறட்சிகள், இல்லாமைகள், ஏழ்மைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம், நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம், நீங்கள் கண்கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Please read the Bible. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை
ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இப்போ நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இப்போ பவுல் அந்த சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிலைமையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்து புலம்பி அழுவதை விட்டுவிட்டு இதற்கான ஒரு பிராயச்சித்தம் இருக்கிறது, இதற்கான ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் இதை குறித்து எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனமும் நீங்கள் கீழே வேதத்தை வாசிக்கலாம். வேதத்தை எடுத்தவர்கள் பிலிப்பியர் 4:6 வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது சொல்லுங்க, நீங்கள் அப்படி வேண்டுதல் செய்யும் போது, விண்ணப்பம் செய்யும் போது, ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்தும் போது, அப்பொழுது எல்லா உங்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் உங்கள் திறனுக்கும் திறமைக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அன்பு பிள்ளைகளே, பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்கள் எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அதை குறித்த ஒரு சமாதானம் உங்களுக்கு வந்துவிடும். நீங்கள் எதை குறித்து அழுகிறீர்களோ அதை குறித்த ஒரு சமாதானம் வந்துவிடும். நீங்கள் எதை குறித்து புலம்புகிறீர்களோ அந்த புலம்பலை குறித்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஆமென் சொல்லுங்கள். அன்பு பிள்ளைகள், கவனிக்கும்படி பட்சமாய் கேட்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அழுது புலம்பாமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அழகான காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிலிப்பியர் சபையே, வாழப்பாடி ஏகி சபையே, நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் திரும்பவும் வாசிக்க உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். கவலைப்படாமல் உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை, என்ன கவலை, எதை குறித்த கவலை, எதை குறித்த கண்ணீர், எதை குறித்த பாரம், எதை குறித்த துக்கம், எதை குறித்த அழுகை, எதை குறித்த மன வருத்தம், மனபாரம், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து முதலாவது என்ன செய்ய? விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட. அப்படின்னா விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லணுமா? அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என் பிரச்சனையை மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம், என் தேவைகளை சந்தித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், என் குறைவுகளை நிறைவாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஆச்சரியமான வழியை திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி முதலாவது அவர் செய்ய போகிற செய்து விட்டதாய் விசுவாசித்து அதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசுகிறார்? ஆமென். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அடுத்து சொல்றாரு ஜெபம். இப்போ நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டீங்க, அதாவது விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்க. இதை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டீங்க. இதை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்க. இப்பொழுது அடுத்து சொல்லுகிறார் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் விண்ணப்பத்தோடு நின்று விடாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. வெறும் விண்ணப்பத்தோட சொல்லுங்க, விண்ணப்பத்தோட நின்னுடாதீங்க. அடுத்து ஜெபம் பண்ணுங்கள். என்னையா செய்யட்டும்? விண்ணப்பம் மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குறைவுகளை அவரிடத்திலே திரும்ப சொல்லுங்கள். எப்படி சொல்ல வேண்டும்? பர்திமேயு குருடனை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த அவன் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறான். இப்பொழுது அவனுடைய குறைகளை ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பிறவியிலேயே குருடனாக இருக்கிறேன். வேதத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் போட்டு இருக்கிறது. என்னவென்று? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். ஆனால் ஆண்டவரிடத்திலே அவன் புலம்புவதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என் தாய் தகப்பனுக்கு ஏராளமான பிள்ளைகள்
பிள்ளைகள், அதிலே நானும் ஒருவர். மற்றவர்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமான நல்ல சரீரத்தோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறார்கள். நான் ஒருவன் மாத்திரம் குருடனாய் பிறந்திருக்கிறேன். குருடனாய் பிறந்த என்னை என் பெற்றோர்கள் பிச்சை எடுக்கும்படி கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இந்த பிச்சை பணத்தையும் என்னையும் எடுத்துக்கொண்டு போய் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆகாரத்தை கொடுப்பார்கள். நான் சாப்பிட்டு விட்டு முடங்கி விடுவேன். அடுத்த நாள் காலையில என்னை கொண்டு வந்து இங்கே வைப்பார்கள். இதுதான் என் வாழ்க்கை. ஆண்டவரே, என் பரிதாப நிலைமையை பாரும். என் கண்களை நீர் திறந்தீரானால் நானும் மற்றவர்களைப் போல சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வேனே, எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார். கவனிக்கிறீங்களா? கடவுளுடைய பிள்ளையே, இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் ஜெபம் என்ன? இதுதான் என் ஜெபம். விண்ணப்பம் மாத்திரமல்ல, உங்கள் குறைகள் எல்லாம் அவரிடத்தில் ஜெபமாய் சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை, மன குமரல்களையும் மனவேதனைகளையும் மனபாரங்களையும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லி புலம்புவதிலே தவறே இல்லை. நீங்கள் யாரிடத்தில் புலம்புகிறீர்கள்? உங்கள் தகப்பனிடத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லி புலம்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வெறும் விண்ணப்பம் மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து வேண்டிக்குங்க. இரக்கமாய் இரும் ஐயா. ஆமென் சொல்லுங்க. தயவாய் இரும் ஐயா. என் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. நூற்றுக்கு அதிபதியை போல, ஆமென், சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கல்வனை போல ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி செய்யும் போது நீங்கள் எந்த காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கலங்கினீர்களோ, தவித்தீர்களோ, அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ எதை குறித்து மன பாரப்பட்டு மன துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, அந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒரு மகிமையான மாற்றத்தை ஏற்படுத்துவார். எப்படி ஏற்படுத்துவார்? நீங்கள் நேராக யோவான் சுவிசேஷத்துக்கு போனீங்கன்னா, அங்கே ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எந்த காரியத்தை குறித்து? கானா ஊரிலே திருமணம் நடக்கிறது, திராட்சரசம் இல்லை, குறைவுபட்டு விட்டது. ஒரே குழப்பம், ஒரே தடுமாற்றம், ஒரே போராட்டம், ஒரே மனவேதனை. நாம சாதாரணமான அந்த சூழ்நிலையை எடுத்துக்கிறோம். அங்கே திராட்சரசம் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய திருமண வீடு, திருமணம் களை கட்டி இருக்கிறது. ஏராளமான உறவுகள் வந்து குவிந்து விட்டார்கள். அங்க கொடுக்கப்படுகிற உணவு இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் அங்கு இல்லை. இதுதான் யூதர்களுக்கு முக்கியம். திராட்சரசம் பரிமாறப்படுவது மிக முக்கியம். ஆனால் அங்கு இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழப்பம், ஒரு போராட்டம், ஒரு பரபரப்பு எப்படி இருக்கும்? மிகுந்த குழப்பம், மிகுந்த போராட்டம், மிகுந்த மனக்கலக்கம். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சந்தோஷத்தை எல்லாம் மறந்து, மகிழ்ச்சி எல்லாம் மறந்து, பரபரப்பு வந்து விட்டது, துக்கம் வந்து விட்டது. ஐயோ, என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லை, என்ன முடிய போகிறது, என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இப்பொழுது இந்த குழப்பத்திலே ஆண்டவர் எப்படி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறாரோ, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது எந்த காரியத்திலே உங்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறதோ அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வைத்து விடுவார். கரங்கள் இருந்தால் கட்டி கத்தரை மகிமைப்படுத்து. ஆமென். எத்தனை பேரோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. உங்கள் குழப்பம் எதுவோ அந்த குழப்பத்துக்கு ஒரு மகிமையான தீர்வை ஆண்டவர் உண்டாக்கி விடுவார். அப்போ பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஒன்றுக்கும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய கவலையை தீர்க்கக்கூடிய ஒரு காரியம் அங்க இருக்கிறது. வெறும் கவலைப்படாதன்னு மட்டும் சொல்லிட மாட்டார். வெறும் கவலைப்படாதமா, ஓகே நீ பரவாயில்ல, கவலைப்படாத, அழுவாத அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்கள. உன்னுடைய அழுகைக்கு காரணமான காரியத்தில் அவருடைய மகிமை இறங்கி வரும். உன் கண்ணீரில், உன் கண்களில் இருந்து எதனால் கண்ணீர் வருகிறதோ அதற்கான காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நீ எதற்காக ஏங்கி ஏங்கி அழுகிறாயோ அந்த அழுகைக்கான ஒரு பதிலை அவர் கொடுப்பார்.
இப்படி செய்துவிட்டு தான் உன்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். வெறுமனே நீ அழாதே என்று சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. நாயின் ஊரின் விதவை உங்களுக்கு தெரியும். அவள் அழுகிறார். ஏன்? தன்னுடைய ஒரே மகனை இழந்து விட்டார். அவளுடைய ஒரே நம்பிக்கை, ஒரே எதிர்காலம், அதை இழந்து விட்டார். இழந்தவள் இப்பொழுது மார்பிலே அடித்துக் கொண்டு அழுகிறார். ஆண்டவர் போய் அழாதே என்று சொல்லிவிட்டு, மகளே என்ன செய்கிறது? உன்னுடைய மகனை போலதான் மற்றவர்களுடைய குடும்பத்திலையும் நடக்கிறது. உன்னை நீ ஆறுதல் படுத்திக் கொள், நீ அழாதே என்று கண்ணீரை துடைத்துவிட்டு தன்னுடைய சீசர்களை அழைத்துக் கொண்டு போய்விடவில்லை. அவள் எதை குறித்து அழுதாலோ அந்த அழுகைக்கான காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ எதை குறித்து அழுகிறாயோ அந்த அழுகைக்கான காரியத்தை கர்த்தர் செய்து கொடுப்பார். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உன் அழுகை வீணாய் போகாது, உன் கண்ணீர் வீணாய் போகாது, உன் கதறுதல் வீணாய் போகாது. வெறும் கதறுதல் அல்ல, அந்த கதறுதல் தேவ சமூகத்தில் இருந்து கதறு. அல்லேலூயா! நீ அழுகிறாயா? அழுவதிலே தவறில்லை. தேவ சமூகத்தில் நின்று அழு. கண்ணீர் விடுகிறாயா? தவறில்லை. தேவ சமூகத்தில் நின்று கண்ணீர் விடு. அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் இருக்கிறது. நீ வெறுமையாய் அழுவதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் அழுகையானாலும் அது தேவ சமூகத்தில் அழு. நீ கண்ணீர் விடுகிறாயா? தேவ சமூகத்திலே கண்ணீர் விடு. நீ கதறுகிறாயா? தேவ சமூகத்திலே கதறு. அதற்கான பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா! அல்லேலூயா! அவர் சூப்பரானவர் சொல்றாரு. நீங்க ஒன்றுக்கும், எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. சரித்திரத்தை புரட்டி பார்த்தா பின் நாட்கள்ல, அதாவது பவுலுடைய மரணத்துக்கு முன்பாக திரும்ப ஆமென் ஸ்தோத்திர சில நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டு திரும்பவுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பு சபைக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஏழைகளாக இருந்தவர்கள், வறிய நிலைமையில் இருந்தவர்கள், ஒன்றுமில்லாத நிலைமை, வெறும் ஆமென் சாதாரணமான கூடாரங்களிலே குடியிருந்தவர்கள் இப்பொழுது நல்ல மச்சுப்பாவன வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், சீமான்களாக இருக்கிறார்கள். பவுல் அந்த சபைக்கு போகும்போது மற்ற சபைகளுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு ஏராளமான ஒரு பெரிய பண மூட்டையை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பவுல் கேட்கிறார், இந்த பணம் ஏது? எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க. அது ஒரு கையும் உயர மாட்டேங்குது பாருங்களே. அப்படியே சப்புனு அப்படியே செத்த போன மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. வசனத்தை கேட்கும் போது ஒரு வல்லமை இறங்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா! இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன், சொல்லு சத்தமா, எங்கள் தேவன், ஆமென் சொல்லுங்க, ஆமென், அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த பிலிப்பு பட்டணத்திலே சபை இருக்கிறது. ஆனா இந்த சபையில அதெல்லாம் மாறி வந்திருக்கிறது. ஆனால் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற தேவாலயம், இந்த பவுல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிற தேவாலயம் உலக பிரசித்தி பெற்ற தேவாலயமாக இருக்கிறது. காரணம், அந்த ஏழைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏன்? எப்படி ஆசீர்வாதம் வந்தது? அவர்கள் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனிடத்தில் அவர்கள் ஆமென் ஆமென் விண்ணப்பம் பண்ணினார்கள். கவலைப்பட்டிருக்கல, கண்ணீர் விட்டுருக்கல. அல்லேலூயா! அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள், விண்ணப்பம் பண்ணினார்கள், வேண்டுதல் செய்தார்கள், ஜெபித்தார்கள், வேண்டிக் கொண்டார்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்களை நிரப்ப ஆரம்பித்து விட்டார். நிலைமை மாறியது. சொல்லுங்க. உங்க நிலைமை மாறும், உங்க வாழ்க்கை நிலைமை மாறும், குடும்ப நிலைமை மாறும், பொருளாதார நிலைமை மாறும், ஆசீர்வாத நிலைமைகள் மாறும், உங்க வேலையின் நிலைமை, உங்க உத்தியோகத்தின் நிலைமை, உங்க பிசினஸினுடைய நிலைமை, உங்க குடும்ப சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு என் தேவன். சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இல்ல அவருக்கெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கெல்லாம் கொஞ்சம் முடியாது, நம்ம வயசாகி போச்சு. எஸ், எத்தனை பேர் சொல்லுங்க? அவர் நேற்றும், சொல்லுங்க எல்லாரும், மாறாதவராக இருக்கிறார். இயேசு சொல்லுங்க. இயேசு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு காலத்துல எப்படி இயேசு மாறாதவராக இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க.
சரி, இப்போ தலைப்பு வசனத்துல தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு வேகமா போக முடியும்னு ஆவியானவரை கொண்டு போவர பார்ப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையை வாசிங்க வேகமா. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ மகிழ்ச்சியாகும். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை என்ன செய்யும்? அந்த ஒடுக்கும். ஏன் ஆண்டவர் சும்மா கவலைப்பட வேணாம்னா ஏன் சொல்றாரு கேட்டா, இந்த கவலை சாதாரணமானது இல்லை. உண்மையா சொல்றேன், சில காரியங்களை குறித்து என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய கவலையும், என்னால தூங்க முடியாது, விடிய விடிய உட்கார்ந்து இருப்பேன். அதனுடைய விளைவு 492 சுகரை கொண்டு வந்து விட்டுச்சு, 197.100 பிபியை கொண்டாந்து விட்டுச்சு. இதையும் தாண்டி கொலஸ்ட்ரால் ரொம்ப 500க்கு மேல கொண்டு போனுச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற கவலை என்ன செய்யும் தெரியுமா? சொல்லுங்க. ஒடுக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒடுக்கிடுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற கவலைப்படாதன்னு சொன்னது காரணம், அது ஒண்ணு ஒடுக்கிடும். உன் உடம்ப ஒடுக்கும், போத ஆத்மாவை ஒடுக்கும், உன் சரீரத்தை ஒடுக்கும், நாவியை ஒடுக்கும், உன் சமாதானத்தை ஒடுக்கும், நிம்மதியை ஒடுக்கும், ஜெபத்தை ஒடுக்கும், ஆராதனையை ஒடுக்கும், வேத வாசிப்பை ஒடுக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவிய ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிடும். நல்ல கவனிங்க. பக்கத்தில் முடிச்சிருக்காங்க பாருங்க. மாஸ்க் போட்டுக்கிறதுனால தெரியாது நினைக்காதுங்க, கவனமா கவனிக்கணும். நல்ல கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. இந்த கவலை உங்களை என்ன செய்யுமா? சொல்லுங்க. ஒட்டிக்கிறோம், ஒட்டமா ஒட்டிக்கிறோம், எலும்பு தோலுமா இருக்கும். இது அனுபவ ரீதியாய் சொல்லுகிறேன். ஒட்டிக்கிறோம் உங்க ஆத்மாவை, உங்க ஆவிய, உங்க சரீரத்தை, உங்க ஜெப வாழ்க்கைய இங்க ஒடுக்கிடும். ஆக ஸ்தோத்திரம். இந்த கவலையை நாம் வைத்திருப்போமானால், இந்த கவலை நமக்குள்ளே இருக்குமானால், அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போக முடியாம சாத்தான் பண்ணிடுவான். சாத்தானுடைய வேலை என்ன? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கவலைகளை கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். சாத்தான் நீங்க ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு அதுல இருந்து விடுதலை ஆகாம அதை விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை வேண்டுதல் பண்ணி தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அதுல இருந்து விடுதலை ஆகாம இருந்துட்டீங்கன்னா, திரும்ப என்ன பண்ணுவான்? சாத்தான் மீண்டும் 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 ஒவ்வொரு கவலைகளாய் கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். கவலைகளுக்கு மேல கவலை, கவலைகளுக்கு மேல கவலை, கவலைகளுக்கு மேல கவலை, கவலைகளுக்கு மேல கவலை வந்துகிட்டே இருக்கும். சாத்தான் இந்த காரியத்துல ரொம்ப கவனமா அவன் பயன்படுத்தி உங்களை ஓட்டைக்கு தேவனை விட்டு பிடிச்சிருவான். இதனுடைய ஆபத்து என்ன தெரியுங்களா? உங்க ஜெபம் க்ளோஸ் ஆயிடும், உங்க ஜெபம் முடிஞ்சு போயிடும். நல்ல வேதத்தை வாசிப்பீங்க, வேத வாசிப்பு நின்னுடும். நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிப்பீங்க, நின்னுடும். எப்ப ஜெபத்துக்கு போனாலும் கண்ணிலிருந்து கண்ணி மட்டும் வரும். வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியாது, வாயை திறந்து அறிக்கை பண்ண முடியாது. நீங்க சொல்ல வேண்டிய தேவ சமூகத்துல சொல்ல முடியாது. எப்ப போனாலும் நீங்க உட்கார்ந்த உடனே அழுக மட்டும்தான் வரும். ஏன்? இந்த ஜெபத்துல கூட ஆண்டவரோடு இணைந்து ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை சொல்லி ஜெபிக்க முடியாதபடி ஆமென் அந்த கவலைகள் உங்க தொண்டைய, உங்க வார்த்தையை தடுத்து நிறுத்திவிடும். ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஆவியில நிரம்ப முடியாது, அந்நிய பாஷை இருக்காது. ஆமென். நல்ல அபிஷேகத்துல ஆமென் ஆமென் ஜெபிக்க முடியாது, ஆவியில ஜெபிக்க முடியாது. இவைகள் எல்லாம் நின்று போயிடும். ஆமென். ஆக கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கவலை சாதாரணமானது அல்ல. அதனால ஆண்டவர் ஏராளமான காரியங்களை குறித்து சொல்றாரு.
இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் கவலைப்படணும். நீ கவலைப்படக்கூடாது. காட்டு புஷ்பங்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பாருங்க, எவ்வளவோ காரியத்தை சொன்னாரு. இவைகள் எல்லாம் பாருங்க, அவைகளை காட்டில நீங்கள் விசேஷமானவர்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்படை போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இப்படி முடித்து விட்டால் உங்களை முடித்து விற்பது அதிக நிச்சயம் அல்லவோ? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அழிய போகிற புல்லுக்கே தேவன் இவ்வளவு அழகா செஞ்சா உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை பேர் சொல்லுங்க செய்வார். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோபு 30:30. போர்ட்ல வந்தா பாருங்க, டப்புனு வாசிருங்க. என் தோள் என் மேல் இந்த கவலை என்னத்தை உண்டாக்குது பாருங்க. என்ன ஆயிரும்? கண்ணங்கரையர் ஆயிடுவேன். லைட்டு போட்டா கூட தெரியாது. அல்லேலூயா. ஆள் இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த ஆளை காண அம்மா அந்த பலன் இருக்காரு அப்படின்னா 2-3 போகசம் போடுறத பார்க்கணும் கேட்பாரு. இந்த கவலை என்ன செய்யும்? உன் தோலை சொல்லுங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னா விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த தோல் 7 அடுக்கு உள்ளது. மேல இருக்கிற தோல் மாத்திரம் அல்ல, இந்த தோல் மேல இருக்கிற தோலை போல இன்னும் 6 தோள்கள் இருக்கிறது. இந்த மேல இருக்கிற தோல் வெறும் தோல் தான். ஆனா அதனாலதான் ஈஸியா என்ன பண்றாங்கன்னா, மருத்துவர்கள் ஒரு இடத்துல ஆபரேஷன் செய்யணும்னா அவன் இங்க இருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற தோலை எடுத்து அங்க வைக்கிறாங்க. ஏன்னா மேல் தோல்ல நரம்புகள் இல்லை. அடுத்த 6 தோள்களிலும் அவன் மெல்லிய, மிகவும் மெல்லிய ரத்த நாளங்கள் இருக்குது. இந்த ரத்த நாளங்கள்ல ரத்த அவன் ஓட்டம் நின்று போகும்போது அந்த தோலெல்லாம் காஞ்சி கருவாடா போயிடும். அதுல என்ன வியாதி வரும் விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னா, சரவாங்கி வியாதி வரும், அசல் வரும், சொறி வரும், சரங்கு வரும், தோல் வெடிப்பா மாறும். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உஷ்ண கால வறட்சியை போல என்னுடைய ஆமென் நாவெல்லாம் வறண்டு போய்விட்டது. அப்போ தாவீது யோபு சொல்றாரு, என் தோலெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? ஆமா, கருகி போச்சு. அப்படிதானே? கருகி போச்சு. கருத்து போச்சா கருகி போச்சா? கருத்து போச்சு, கருத்து போயிடுச்சு. அப்ப இந்த கவலை உன்னுடைய அழகையும் எடுத்து, கவலை என்னத்தை எடுக்கிறோம்? முகமலர்ச்சி, மனமலர்ச்சி, முகமலர்ச்சியை தரும் அப்படின்னு வசனம். அப்படிதானே? என்ன மலர்ச்சி? மனமலர்ச்சி, முகமலர்ச்சியை நீங்க வேற எதுவும் உங்க முகத்துக்கு அவன் கொண்டு வர வேண்டியதில்ல. உங்க மனசுல மகிழ்ச்சி இருந்தாவே முகம் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப பிரசன்ஸா இருக்கும், ரொம்ப பொலிவா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நீங்க என்ன தான் பண்ணினாலும் இந்த கவலை இருக்குமானால் ஆமென் என்ன நடக்கும்? உங்க தோல் முதல் கொண்டு கருத்து போயிடும். ஆமென். அடுத்த காரியத்தை பாருங்க, சங்கீதம் 32:4. வேகம் எடுத்துக் கொள்ளுங்களேன். இரவும் பகலும் என் மேல் உம்முடைய என்ன வறட்சியை போல கொண்டு போச்சா? சாரம். சொல்லுங்க. சாரம் அப்படின்னா அந்த மேஸ்திரிங்க கட்டுறாங்களே சாரம், அந்த சாரம் இல்ல. சாரம் என்று சொன்னால் திராட்சை ரசம், திராட்சை சாறு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கிறதான எல்லா சாறுகளும், ஆமென், ரத்தம், தண்ணீர், நமக்குள்ள இருக்க வேண்டிய எல்லா எசன்ஸும் என்ன ஆயிடுமா? என்ன ஆயிடும்? எல்லாம் வறட்சியை போல என்ன ஆயிடும்? எங்கெல்லாம் ஊசியில குத்துனா ரத்தமே வரல அப்படின்னா இருந்தா தானே வரும். அங்க என்ன ஆயிடுச்சு? வறண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம உடம்புல ஏராளமான கெமிக்கல் தான் இருக்குது. இந்த கெமிக்கல் தான் நம்ம உடம்ப அழகா மாத்துது.
தேவையான எல்லா கெமிக்கலையும் ஆண்டவர் உள்ளவே வச்சிருக்கிறார். கொழுப்பு சத்து இருக்கு, எண்ணெய் சத்து இருக்குது. நீங்க நல்லா முகத்தை நல்லா ஒரு டிஷ் பேப்பர் எடுத்துட்டு நீங்க முகத்தை நல்லா குழைச்சு பாருங்க, அதுல என்ன வரும். அப்ப என்ன சத்து ஆண்டவர் வச்சிருக்கிறார், எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, தாவீது சொல்றாரு, இதனால எல்லாமே ட்ரையா போச்சு. எல்லாமே சொல்லுங்க, ட்ரையா போச்சு. எல்லாமே ட்ரையா போச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய மகனே, இப்போ தெரியுதுங்களா ஆண்டவர் ஏன் கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. கவலைப்படுவதனால் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவோ அதெல்லாம் ஒண்ண முடியாதுங்க. நீங்க கவலைப்படணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் சொன்னாரு, உன் தலையில இருக்கிற ஒரு முடிய வெள்ளையாக்கவும் கருப்பாக்கவும். அப்புறம் ஏன் பாணி சும்மா கவலைப்பட்டு இருக்க, உங்க கவலையெல்லாம் கவச்சு சரி என்னதாங்க செய்யறது. வசனத்தை வாசி பாருங்க. பிலிப்பியர் 4:4 உங்களுக்கு அறிமுகமான நிகழ்ந்த ஒரு வசனம். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். சாய்புல 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவருக்கு தெரியப்படுத்திட்டு நீங்க ஃப்ரீ ஆயிடுங்கிறார். சொல்லுங்க, அவருக்கு தெரியப்படுத்திட்டு உங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் தெரியப்படுத்திட்டு நீங்க எப்படி ஆயிடுங்க. மாமியார் இறந்து போனாங்க, சாட்சி. மாமியார் இறந்து போனாங்க, எனக்கிட்ட காசு ஒத்த காசு கிடையாது. நானே எங்கள் வீட்டமாவும் அந்த 10:30 மணிக்கு அந்த பாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் இவங்களும் தான் செய்கிறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்து விடிய உட்காந்துருந்தோம். அப்போது ஜோம் பண்ண ஆரம்பித்தோம். விடிய ஜோம் பண்ணோம். ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாத்தையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நல்ல ஜோம் பண்ணோம். நீங்க ஆச்சரியப்படுவதமா கிட்டத்தட்ட அன்னைக்கு மாத்திர கிட்டத்தட்ட 25,000 செலவு. இத்தனையும் கட்ட சொல்லிச்சார். 25,000 ரூபாய் தேவை. அந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே சந்திச்சு கொடுத்தார். அப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, என் தேவைகளை தேவனிடத்திலே சொல்லுகிறேன். என் தேவனிடத்துல சொல்லிட்டு எல்லாத்தையும் தகவல் கொடுத்துட்டு நான் அமைதியா இருக்கிறேன். அவர் செய்ய வேண்டியது அவர் செய்கிறாரு. எத்தனை ஒண்ணு ஆமேன் தானா ஒன்னே உங்களுக்கு எல்லாம் செய்வார் பாஸ்டர், எனக்கும் அவருக்கும் கொஞ்ச நாளாவே சண்டையா இருக்குது அப்படின்னு இருக்கீங்களா? ஏன்னா நீங்க எப்பவுமே சோமடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அவர் செய்வாரு, எங்களுக்கு அவர் ஒண்ணு செய்யல. ஏன்னா அவருக்கும் எனக்கும் கொஞ்ச நாளா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அப்படி இருக்கிற யாருக்காவது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இருக்குதா? எனக்கு செய்வானா, உங்களுக்கு அவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆச்சரியப்படும் விதமாக அற்புதமாக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். மழை நானே அவங்களும் பேசினோம், மழை மாதிரி நினைச்சேன். அந்த மலை இப்ப காணா. ஏன்னு சொன்னா, என் தேவைகள் தேவனிடத்துக்கு போகும்போது அந்த தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவர் சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. எதையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் கண்டிப்பாய் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்லுங்க? கண்டிப்பாய் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் சொல்லுங்க? பார்த்துக் கொள்வாரா? பார்த்துக் கொள்ள மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் சொல்லுங்க? இயேசு கண்டிப்பா எனக்கு செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியப்படும் விதமாக உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அற்புத விதமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். மோசே சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஒரு நாளில் 40 வருஷமா சாப்பாடு கொடுக்கிறார். ஒரு ஆளுக்கு 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம், கிட்டத்தட்ட 40-45 லட்சம் மக்கள் கூட்டம். இந்த 45 லட்சம் மக்கள் கூட்டத்துக்கும் ஆண்டவர் 3 வேளைய சாப்பாடு கொடுக்கிறார். அவங்க 40 வருஷம் வனாந்தரத்தில் அறுக்கல, விதைக்கல, அவன் வியாபாரம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க வேலையை பிரயாணம் பண்ற வேலை தான். ஆனா 3 வேளையும் சாப்பிடுறாங்க. இது தேவனால் கூடுமா?
எத்தனை பேர் கூடும்னு சொல்றீங்க? அப்படியானால் உங்களையும் நடத்த அவரால் கூடும். எத்தனை பேர் சொல்றீங்க உங்களையும் நடத்த? இந்த காரியத்தை செய்வதற்கு தேவனால் முடியும் என்று சொன்னால் உங்களையும் நடத்த அவராலே சொல்லுங்க, அவராலே முடியும். கூடாத காரியம் இல்லைங்க. நாம அவரை மட்டம் தட்டி வச்சிடும். நாமளே என்ன செஞ்சிடும்? மட்டம் தட்டி வச்சிடும். போதானவரை நீங்களும் என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி, சரி இவர்கிட்ட நம்ம என்னதான் பண்றது? ஒரு நேரத்து கூட கேட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு 10,000 தேவை, அவர்கிட்ட எங்க போகுது? பைனான்ஸ் காரனா பார்த்து போவோம். இல்ல, 10 ரூபாயை கொடுத்தவர் 10,000 கொடுக்க வல்லவராய். எத்தனை பேர் ஆமென்? அவர் வல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க, அவர் வல்லவர். அவரால் கூடாத காரியம். ஆமென். 1 பேதுரு 5:7 வாசித்து பாருங்க. கொஞ்சம் வேகம் எடுத்துக்கொள்ள. இதோட முடித்துட்டு நான் கட்டளை பந்திக்கு போகலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். என்னங்கம்மா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. ஓட்டல என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் அவர் மேல. என்ன காரியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப காரியமா, பிரச்சனையா, போராட்டமா, பொருளாதாரமா, வியாதியா, எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். அவர் பார்த்துக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க. நிறைய காரியங்கள் இருந்தாலும் நிறைய வசனங்கள் இருக்கிறது சொல்லுவதற்கு ஆமென் போதிய நேரம் இல்லை. ஒரே காரியத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம். இது எல்லாத்தையும் நிறைய இடையில விட்டுட்டு அந்த லாஸ்ட்டுக்கு மாத்திரம் வந்துடுறேன். ஆதியாகமம் 37, 31, 37ஆம் அதிகாரம் 31ல இருந்து முப்பத்தி 35வது வசனம் மாத்திரம் வாசிக்கிறது. அதுல 35 அவருடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவன் காதில் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆதிலுக்கு இடப்படாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். ஆமென். இப்போ இந்த யாக்கோபுடைய நிலையை நீ கொஞ்சம் பாருங்க. இந்த யாக்கோபுடைய ஒரு அறியாத ஒரு நல்ல நம்முடைய ஆதி தகப்பன் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனா யாக்கோபுடைய இந்த இடத்துல ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, அதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் சன்னதியை ஆசீர்வதித்து அதை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆக்குவேன் அனுசரிக்கிறார். சரி, இப்ப யாரை குறித்து இந்த யாக்கோபு புலம்புகிறார் என்று சொன்னால் யோசேப்பை குறித்து புலம்புகிறார். யோசேப்பு செத்து விட்டதாக கருதுகிறார். அவருடைய அண்ணன்மார்கள் அவனை எகிப்தியருக்கு வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசு கொடுத்துட்டாங்க. இவன் போட்டிருந்ததான அங்கியை எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ரத்தத்தை இந்த அங்கி மேலையெல்லாம் அப்படி போட்டு விரட்டி எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டாங்க. இது உங்க மகன் அங்கிதானே, யோசேப் அங்கிதானே, பாருங்க அங்க கிடந்துச்சு, நாங்க ஆடு மேய்ச்சிருந்தோம், அங்க கிடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்பா பார்க்கிறாரு, ஆகா என் மகனுடைய அங்கி தானே இது, அவனை உங்ககிட்ட தானே அனுப்புனேன், எங்களுக்கு தெரியாது, நாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க போது அந்த அங்கி கிடந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தோம். இப்போ இந்த யாக்கோபு குழம்பி அழுகிறாரு. வசனம் சொல்லுகிறது, யார் போய் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே கொஞ்சம் ஆபிரகாமுக்கு வாங்க. ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடி எங்கன்னு கேட்ட போது அவர் என்ன சொன்னாரு? ஏன்னு சொன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த இஸ்மவேலிடத்தில் அல்ல, உன்னுடைய கற்ப பிறப்பாகிய ஈசாக்கினிடத்திலே என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்லிட்டார். அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தவர் எப்படி என் மகன் கொள்ளுவாரு? கண்டிப்பா பட்டப்பட்டார், கண்டிப்பா. அதனாலதான் வேலைக்காரங்க கிட்ட கூட சொல்கிறாரு, நானும் என் பிள்ளையாண்டானும் அந்த மலையின் மேல போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், அது வரைக்கும் கீழே காத்துருங்க. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் தேவன் கைவிடவே மாட்டார். ஆமென்.
கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. இன்னும் பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கிறாரு, 12 கதிர்களை பார்த்து கொடுக்கிறாரு. அப்படிதான் 12 அரிக்கட்டுகள், அப்படிதான் 12 அரிக்கட்டுகள். அடுத்த 100 சொப்பனத்தை கொடுக்கிறாரு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இது எல்லாத்தையும் அப்பா கிட்டையும் சொல்றாரு. அப்போ அப்பா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இந்த யோசேப்பை கொண்டு தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அப்படிதானே? இப்ப இவ்வளவு வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட இந்த யாக்கோபு அழ வேண்டியதுமில்லை, துக்கப்பட வேண்டியதுமில்லை, கண்ணீர் விட வேண்டியதுமில்லை. இல்லை, என் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று அறிக்கை செய்கிறார். அதை செய்யல, அழுகிறாரு. அவங்க பிள்ளை எல்லாரும் வந்து ஆறுதல் சொன்னாலும் அவர் சொல்றாரு. அந்த ஒரு அசந்த மாத்திர வாசிக்கிற 35 ஆறுதல் சொல்ல வந்தாலும் ஆனால் அவன் ஆறுதல் அடையவே இல்லை. துக்கத்தோட குமாரனிடத்தில் நான் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, நானு துக்கத்தோட என் குமாரன் கிட்ட நான் சாக போறேன்னு அறிக்கையிடுறார். இந்த அறிக்கை தான் தவறான, இந்த அறிக்கை தான் தவறான அறிக்கை. நாமும் அப்படித்தான் சொல்லுகிறோம். இந்த அறிக்கை மாற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் எங்க போச்சு? கர்த்தர் உங்களுக்கு அவன் கொடுத்த வசனங்கள் என்னாச்சு? நாம கர்த்தர் கொடுத்த வசனத்தின் மேல, வாக்குத்தத்தத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, குழப்ப ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல, வசனத்தின் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் கவலைப்படவே சொல்லுங்க மாட்டோம். கவலைப்படவே மாட்டோம். யோபு சொல்றாருல, அவரை நீ கொண்டு போட்டால் அவர் மேல, அதான் விசுவாசம். அது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேட்கிறேன். 42:5 யோபு 42:5. இன்னொரு வசனம் யோபு 19:27 ரெண்டையும் எடுத்து போங்க ப்ளீஸ், வேகமா. சங்கீதத்துக்கு முன்னால புத்தகம் யோபு புத்தகம், ஆதியாகமத்தில் தேடி எடுக்கூடாது. வாசி. என் காதினால உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை. அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை வாசிச்சிருவாங்க, ஏற்கனவே சொல்லுங்க. அந்நிய கண்களில் அது எத்தனை இப்போ வாசிச்சது எத்தனை? 19:27. அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணோம். இப்போ இந்த 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 யாருங்க, இந்த யோபு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றாரு. என் சரீரமே உருவழிந்து நாட்டம் எடுத்து போனாலும் நான் இறந்து போனதெல்லாம் நிச்சயமா காண்பேன். ஆமென். நான் இறந்து போனதெல்லாம் என் கண்ணெல்லாம் பார்க்கல. இதுதான் விசுவாசம். ஒரு விசுவாசி இருக்க வேண்டிய ஆணித்தரமான காரியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த காரியம் இருக்குது? இவர் சொல்றாரு. இப்ப அந்த வசனத்துல வாசி பாத்தீங்கன்னா, கர்த்தரை காண்பேன். ஆனா மொழிபெயர்ப்பட தவறு. எபிரேய மொழிபெயர்ப்பட பாத்தீங்கன்னா, நான் இழந்தவைகளை காண்பேன். நான் இழந்தவைகளை, என் 10 பிள்ளைகளை இழந்தேன். என் 10 பிள்ளைகளை, என் அந்நிய கண்களை, இந்த கண்ணாலேயே என் பிள்ளைகளை பார்ப்பேன். எப்போ? பரலோகத்துக்கு போயில, இந்த உலகத்திலே பார்ப்பேன். என் இழந்து போன சொத்துக்கள், என் சரீர ஆரோக்கியம், என் குடும்பம், என் வெள்ளாமை, என் ஆசீர்வாதம், என் ஆடுகள், என் மாடுகள், என் செழிப்ப அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலேயே. இதுதாங்க வசனம், இதுதான் சத்தியம். எத்தனை பேர் அப்படி அறிக்கையிட முடியும்? அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலேயே நான் பார்ப்பேன். சொல்லுங்க. தாவீது சொன்னாரு, எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவரே, அதெல்லாம் கிடைக்குமா? ஆண்டவர் சொன்னாரு, போ, எல்லாத்தையும் திருப்பிக்குவேன். சொல்லுங்க, எல்லாத்தையும். அது ஒரு ஆமென் வதான் பாருங்களேன். இது ஏன்னா இந்த லாக்டவுன்ல ஜெபம் பண்ணாம அப்படியே உண்மையே இருந்த ஆளுகளுக்கு தான் அந்த வாய் தெரியாது. ஆமென். நல்ல ஆண்டவரோட நெருங்கி இருந்தா ஆமென், அல்லேலூயா, நல்லா வரும். தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆமென். தாவீதே, நீ கவலைப்படாத, நீ போப்பா, எல்லாத்தையும் ஒன்று விடாம மீட்டுக் கொள்வேன். யோபு சொல்றாரு, நான் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால பார்ப்பேன். சொல்லுங்க, நான் இழந்ததை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. இழந்த நன்மைகளை, இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த ஜெபம், விசுவாசம், என் குடும்ப சமாதானம், மகிழ்ச்சியை நான் பார்ப்பேன். கையை உயர்த்த அறிக்கை சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலை. நீங்க இப்பயோட இந்த சர்ச்சை விட்டு போகும்போது கவலையை தூக்கிட்டு போறீங்க. கவலையை இங்கே வச்சுட்டு போகும். கவலை இங்கே வச்சுட்டு போகும். அது எந்த கவலையா இருக்கட்டும், அவர் பார்த்துக்கிறாரு, அவர் செய்வார்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா நீ திரும்ப கவலையை தூக்கி போற இங்கே வச்சுட்டு. அல்லேலூயா. அந்த கவலையை அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. சொல்லுங்க, யாக்கோபு மாதிரி இல்ல, நான் குமாரன் இடத்துக்கு நான் போறேன், யாரும் எனக்கு சமாதானம் சொல்ல முடியாது. ஆமே, நான் கவலையோட கண்ணீரோட என் குமாரன் போன இடத்துக்கு நான் போக போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த புலம்பல் வேலை வேண்டாம். இல்லை, என் கண்கள் காணும், என் கண்கள் காணும். யோபு சொன்னாரு, அந்நிய கண்களை என் கண்கள் காணும். அல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படித்து ஒரு நிமிடம் தேவனுடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆமென், ஆமென். எல்லா காரியத்தையும் திறந்த மனசோட அப்பா கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு முத ஆலயத்துள்ள சில மாதங்களுக்கு பிறகு வந்திருக்கிறோம். உங்க மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கிற, மனசு அழுத்துக்கிற, செபிக்கிற நேரத்தில் அங்கேயும் போயிட்டே இருக்காது. நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம், துக்கம், உங்க மனசுல இருக்கிற வேதனை எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லுங்க. அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மவுத் சிஸ்டர். உங்க வாய்களை திறங்க. ஓ காத்தா காத்தா காத்தா. எல்லாத்தையும் அவர் மேல வச்சு அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். அவருடைய விசாரிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் அழுதுகிட்டு இருக்கிறேன்னு விசாரிக்கிறதா? ஏன் துக்கப்படுறேன்னு விசாரிக்கிறதா? ஏன் கடங்குறேன்னு விசாரிக்கிறது? பத்தினை குருடனை விசாரிக்கிறார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த விசாரிக்கிற தேவனிடத்தில் சொல்லுங்க. 38 வருடமாக பெதஸ்தா குளத்துல முடங்கி கிடந்தவன் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் சுகம், நீ சுகமாகணும்னு விரும்புறியா? விசாரிக்கிறார். இன்னைக்கு உன் பக்கத்துல வந்து உன்னை விசாரிக்கிறார். உன் பக்கத்துல வந்து உன்னை விசாரிக்கிறார். உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னை விசாரிக்கிறார். ஏன் நீ துக்கமா இருக்கிற? ஏன் நீ வேதனையோடு இருக்கிற? உன்னை விசாரிக்கிறார்கள். உன்னை விசாரிக்கிறார்கள். உன்னை விசாரிக்கிறார்கள். என்னை சக மகா கத்த ராக மகாவதன நயந்தரா நேகவதனமா சக தூண கவஹந்தரா நவ தூணவா. ஆண்டுகிட்ட சோமன், ஆண்டவரே, உன் கவலையெல்லாம் அவர்கிட்ட அழுறதுல தவறு இல்லைம்மா. அப்பா கிட்ட அழுவதுல என்ன தவறு இருக்க போதும்? அப்பா கிட்ட நீ அழுதைனா உன் கண்ணீருக்கு அவர் இறங்குவார். மனுஷனுக்கு முன்னால இல்லை, அப்பான்னு கூப்பிட்டு நீ அழுதைனா உன் கண்களில் வலிகிற கண்ணீரை அவர் துடைப்பார். உன் கண்களில் வலிகிற கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்குமே. அப்பா கிட்ட ஜெபம், அப்பா அப்பா அப்பா, என்னை ஒரு விசை கூட நீ கண்ணோக்கி பாரு. ஆண்டவரே, நீ ஒரு விசை கூட என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுங்க. நீர் ஒரு விசை கூட என்னை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்து விடுங்க. எந்த கவலை உன் கண்களிலே கண்ணீரை வரவழைக்கிறது?
எந்த கவலை உன் இருதயத்தை நொறுக்குகிறது? எந்த கவலை உன் உள்ளத்தை உடைக்கிறது மகளே? எந்த கவலை உன்னை தூங்க முடியாமல் பண்ணுகிறது? எந்த கவலை நாளை ஒடுங்கி போகிறாய்? எந்த கவலை உன்னை நிம்மதியை கெடுக்கிறது? எந்த காரியம் உன் மனதை வேதனைப்படுத்துகிறது? அந்த காரியத்திலே ஆண்டவர் இறங்கி வருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும். ஜெபம் பண்ணு மகளே. அப்பா உன் ஜெபத்தை, உன் கண்ணீரை பார்க்கிறாரே. உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் வேதனைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் துக்கங்களை மாற்றுகிற ஆண்டவர். எத்தனை பேர் செபிக்கிறீங்க? ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக. எதை குறித்து கவலைப்படாமல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ எதை குறித்து கவலைப்படாதே. ஆமென். நீ எதை குறித்து கவலைப்படாத உன்னை விசாரிக்கிறவன் அருகாமையில இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார். கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார். கலங்காதே. உன் அருகாமையிலே தான் இருக்கிறார். உன் அருகாமையிலே தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னவர் உன்னோடு தான் இருக்கிறார். சில நேரத்தில் அவர் உன்னை விட்டு போய்விட்டது போல தோன்றும். இல்லை, அவர் உன்னோடு தான் இருக்கிறார். ஆண்டவரே சொல்றப்பா, என் கவலை எல்லாம் உங்க பாதத்துல நம்பிக்கையோட இறக்கி வச்சுட்டப்பா. ஒரு அற்புதத்தை காண செய்யும். ஒரு அற்புதத்தை காண